எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனியினர் காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 22/4/2025 செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம், விசுவாசு வருடம், சித்திரை மாதம் 9ஆம் நாள், தசமி திதி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய திதி 1:37 வரை நவமி, பின்பு தசமி திதி. இன்றைய யோகம் சுபநாம யோகம். இன்றைய கரணம் 1:57 வரை கரசை, பின்பு வணிசை கரணம். இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் புனர்பூசம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், மீனத்தில் புதன், சனி, சுக்கிரன், ராகு. இன்றைய நாளுக்கான விசேஷங்கள்: இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை. புதுசா ஒரு விஷயத்தை பார்ப்போம். செவ்வாயில் என்னென்ன செய்தால் நன்மை? இந்த செவ்வாயே ஒரு விசித்திரமான ஒரு அமைப்பு. முக்கியமாக இந்த சர்ப வழிபாடை செவ்வாய்க்கிழமையில் செய்தால் திருமண தடைகள் கண்டிப்பாக நீங்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சர்ப வழிபாடு எப்படி செய்வது? சர்பத்துக்கு போய் வழிபாடு பண்ணுமா, இல்லை பாம்புத்துக்கு வழிபாடு பண்ணும், அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. நம்ம ஊரில் எல்லா ஆலயங்களிலுமே சர்பத் அந்த கல்லில் பதிச்சு அதை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் தண்ணீர் விட்டு அபிஷேகம் செய்து, பாலில் அபிஷேகம் செய்து, பின்பு நன்றாக சுத்தப்படுத்தி மஞ்சள் தடவி இரட்டை வரிசையில் பொட்டுக்களை வைத்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தாலே செவ்வாயினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். செவ்வாயோட தாக்கம் எந்தெந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னா, அந்த வீடு முழுமை அடைந்திருக்காது. ஏதேனும் ஒரு குறைபாடுடனே இருக்கும். ஒரு செவரு பூசாமே இருக்கும், இல்லை ஒரு பெயிண்டிங் பண்ணாமே இருக்கும். அதுபோல் அரைகுறையாக உள்ள வீடுகள் அத்தனையும் செவ்வாயின் தன்மையில் பாதிக்கப்பட்டிருக்கிற வீடுன்னு அர்த்தம். இந்த வீட்டில் கண்டிப்பாக நாகத்தின் தாக்கம் உச்சபட்சமாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த செவ்வாய்க்கிழமையில் அதுபோல் அமைப்பில் இருக்கிற வீடுகள் இருக்கிறவங்க அரச மரத்திற்கு கீழே இருக்கிற அமைப்பில் போய் செய்யலாம். இல்லை வேறு எங்கிருந்தாலும் அதுக்கான விஷயத்த பண்ணோம்னா ரொம்ப அந்த அந்த தோஷத்தை விடைபெற்று வெளியே வந்துடலாம். அப்போ நல்லா இடம்ல குடும்பம், அதுதானே முக்கியம். ஓகேங்களா? ராசி பலன் போவோமா? மேஷ ராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டில் இந்த நாளுக்கான கிரக நிலவரங்கள் எல்லையற்று பறந்து விரிந்து சென்று எல்லா வகையிலும் வெற்றி வாகை சூடி பாராட்டு பெற்று மகிழக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஒரு அலைச்சலை அல்லது ஒரு கடின உழைப்பையே ஏற்படுத்தும். ஓய்வே இல்லையே அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு இருந்த போதிலும் வெற்றி கொண்டாட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இன்று. மிதுன ராசி அன்பர்களே, தம் நலம், பிறர் நலம், குடும்ப நலம், பொது நலம். முதல்ல சுதேசியா இருக்க பழகுங்க. உங்களுக்கு நீங்க நல்லது நினைங்க. புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சுதேசியாக இருந்தால் நீங்கள் நலமுடன் வாழலாம்.
மற்றவங்களுக்காகன்றதுக்கு வேலை இல்லை. உங்கள் உடலுக்கு முதல்ல நீங்க உங்க உடம்பு சொல்றது கேளுங்க. புரியுதுங்களா? இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையிலும் இந்த சற்று ஏமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மன தடுமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்குது. கவனமும் எச்சரிக்கையும் தேவை இன்று உங்களுக்கு. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு பாராட்டு பரிசு பொருட்கள் கிடைக்கின்ற அமைப்பு இருந்த போதிலும் தலைவலி வந்து நீங்கும். தாய் வழி உறவினர்களால் பிரச்சனைகள் வந்து நீங்கும். கவனம் எச்சரிக்கை தேவை. வண்டி வாகனமும் பயணம் கரெக்டா மேற்கொள்ளுங்க. தலைக்கவசம் இல்லாமல் வெளியில் செல்வதை தவறுங்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு யோகமுள்ள ஒரு நல்ல நாள், சிறப்பான ஒரு அமைப்பு, மகிழ்ச்சி கூடுகின்ற அமைப்பு. மனசு ரொம்ப சாந்தம் லேசா இருக்கும். நல்ல ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சது போல ஒரு தோற்றம் இன்று உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் அறிவு முதிர்ச்சி, கல்வி மேலோங்குவது, ஒரு வெற்றி, புகழ், கீர்த்தி, செல்வம், செல்வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இன்று உங்களுக்கு. விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் எங்கிருந்தோ வந்தான் அப்படின்ற ஒரு விஷயங்களில அது மாதிரி எங்கிருந்தோ ஒரு உதவி உங்களுக்கு தேடி வரும். இப்போ உங்களுக்கு உதவி கிடைச்சாதான் சில விஷயங்கள்லேருந்து விருச்சகம் வெளியில வர முடியும். வெளியில வந்தாதான் பிள்ளைகள் வழியில் இருக்கிற விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், மனைவி, நோய்த்தன்மை, இதிலிருந்து நீங்கள் வெளியே வரவே முடியும். பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை தீரும், வெற்றியும் அடைவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு விரயத்திற்கு இட்டு செல்லும் ஒரு சுற்றுலா, கேளிக்கை, மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் பணம் கரையக்கூடிய ஒரு அமைப்பு. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் இன்றைய நட்சத்திர நாயகன் அவிட்டம், செவ்வாயோட நாளில் அவிட்ட நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக நான் முதலில் சொன்ன சர்ப வழிபாடு மேற்கொள்ளும் போது மகரம் பரிபூர்ண வெற்றி அடையும். மகராசிக்காரன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கங்கை தாயே வழிபடுங்கன்னு சொல்லி வழிபட்டு இன்றளவும் வெற்றி பெற்று நமக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சிறப்பாக இருக்கின்ற அமைப்பு வருது, நன்றாகவும் பதில் நன்றாக இருக்கிறது. அவங்க சொல்ற விஷயங்கள் ஃபாலோ பண்றாங்க. மகரத்தை பொறுத்தவரையில் இன்று சிறப்பான ஒரு அமைப்பு, ஆர்வத்துடன் செய்யுங்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் ரொம்ப ஒரு பர்ஃபெக்ஷன், அதிக பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. 4 மூலம் 7 ஓகே, 4 3 6ன்றாங்கன்னா விட்டுடுங்க. ஏன்னா அவங்க வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்தாருன்னு விட்டுற வேண்டியதுதான். ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? ஆர்கியூமெண்ட் இல்லைன்னாவே கும்பம் வெற்றி பெற்றுரும். சைலண்டாக இருக்கிறது முக்கியம் இல்லை. சக்தியை தன்னகத்தை வைத்துக்கொண்டு அதை பயன்படுத்தாமல் இருக்குது வெறும் சொம்புக்கு சமம். கும்பம்னா கும்ப கலசம், இல்லைன்னா வெறும் சொம்பாவே இருந்து போயிடலாமே. அனைத்து வகையான பக்தி மார்க்கத்துக்குள்ளேயும் சென்று வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கும்பத்திற்கு உண்டு இன்று உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு அன்பு, கருணை மேலோங்குகின்ற ஒரு நாள். ஆனால் நீங்கள் இன்றைய நாளில் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கை தேவை. யாரையாவது நம்பி ஏமாறுவீங்க, அல்லது ஏதேனும் ஆன்லைன் இது கட்டினா அது வரும்னு சொல்லி உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கவனம், எச்சரிக்கை தேவை. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.